இவ்வளோ காலங்களாக நம்மளுடைய தமிழ் சினிமாவாகட்டும், இல்லை யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே யானைகளை ஒரு வளர்ப்பு பிராணிகள் மாதிரி தான் சித்தரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ நாள் அவங்க சித்தரித்து வச்சது எல்லாமே தவறு. எல்லா பத்திரிகைகள்லையும் சரி, எல்லா ஊடகங்கள்லையும் சரி, யானைகள் பற்றின இந்த தகவல்கள் முற்றிலும் பொய்யான தகவல்கள். சமீபத்தில் கூட நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம், நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கலாம். கோவில் யானைகள் வந்து குளத்தில் குளிக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, 3000 கிலோ எடை கொண்ட ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு யானை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக அந்த யானைகளை வர்ணனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையா? யானைகள் திடீர்னு எப்படி இந்த மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது? இந்த மாதிரி யானைகளுக்கு பின்னாடி இருக்கிற கோபம் என்ன? உண்மையிலே யானைகளை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிட்டோமா? அதாவது பூனைகள் மாதிரியும் நாய்கள் மாதிரியும் நம்ம வீட்டு விலங்குகளாக மாற்றிட்டோமா, இல்லை மாற்றிட்ட மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூரோட கோவில் யானை, தெய்வ யானை அப்படிங்கிற அந்த யானையை 10 வருஷமா பராமரிச்சுக்கிட்டு வந்திருந்த அந்த யானை பாகனையுமே சாகடிச்சிருச்சு, அவருடைய உறவினரையுமே சாகடிச்சிருச்சு. இப்போ இவ்வளவு நாளா அமைதியா இருந்த அந்த யானை இப்போ திடீர்னு எப்படி இவ்வளோ அக்ரெசிவா மாறுச்சு? அவங்கள கொல்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளாரியே நிறைய யூடியூப் சேனல்கள் எல்லாமே யானை வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கு, யானை வந்து அழுதுகிட்டு இருக்கு, யானை சாப்பிட மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான தகவல்களை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஊடகங்கள் சித்தரிக்கிற மாதிரி யானை அப்படிங்கிறது ஒரு அமைதியான உயிரினமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நாம தான் இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் யானைங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பொறுப்பாக நின்றுக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. யானைங்கிறது ரொம்பவே ஒரு ஆபத்தான உயிரினம். நீங்கள் ஒரு மனிதரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யானையோட எடை பல மடங்கு அதிகம். யானை வந்து விளையாட்டாக உங்களை வந்து தள்ளினா கூட உங்களுக்கு எலும்புகள்லாம் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விலங்கை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலை செய்யறதுக்காகவும், பெரிய பெரிய எடைகள் தூக்குறதுக்காகவும், அப்புறம் யானைகளை வச்சு சண்டை போடுறதுக்காகவும் அதை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்காங்க, அந்த யானைகளை பழக்கப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த யானைகளை சின்ன வயசுலேருந்து ஒரு சங்கிலியால் கட்டியோ இல்லை கயிறுனால கட்டியோ அந்த சங்கிலிகளை வந்து உடைக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை யானையோட மனசில் விதைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யானைகளோட பாகன் வந்து எப்பவுமே கையில் ஒரு ஈட்டி மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டே இருப்பார். எப்போல்லாம் யானைகள் தப்பு பண்ணுதோ அப்போல்லாம் வந்து அந்த ஈட்டியை வச்சு குத்திக்கிட்டே இருப்பார். இந்த பயத்தை சின்ன வயசுலேருந்து அந்த யானைகளோட மனசில் விதைச்சிடுறாங்க. அந்த பயத்தினால தான் யானைகள் நம்மளுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி செஞ்சுக்கிட்டு அவன் அந்த யானைகள்லாம் கோயிலை வந்து சுற்றிக்கிட்டே வர்றதை நம்ம வந்து யானை வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, யார் பக்கம் போனாலும் எதுவும் பண்ணாது அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பொதுமக்கள் யானைகளை தொடருதும் யானைகள் கூட விளையாடுறதுமா இருக்காங்க. ஆனால் அதுதான் இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. அன்றைக்கு நடந்த சம்பவத்தில் அந்த யானை பாகனோட உறவினர் அந்த யானையை ஏதோ ஒரு விதத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாரு. யானைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அவங்களுடைய ஃபேமிலியை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்படும். யானைகளுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஆபத்து மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே யானைகள் தற்காத்துக்கிறதுக்காக தாக்க ஆரம்பிச்சிடும். அன்றைய சம்பவத்தில் பெரும்பாலும் இதுதான் நடந்திருக்கலாம். மனிதர் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் யானைக்கு வந்து ஆபத்தாக தோணியிருக்கும், அதை தற்காத்துக்கிறதுக்காக அந்த மனிதரை தாக்கியிருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோதான் பழக்கப்பட்ட யானையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த யானைகள் எப்போவுமே ஒரு டொமஸ்டிக் அனிமலாக மாறவே மாறாது. எந்த சமயத்தில் எப்படி அது அக்ரெசிவாக மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை வேறு சில இடங்களில் போனாலும் சரி, அந்த யானைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஒரு யானை நிற்கிதுன்னா அந்த யானையிலேருந்து ஒரு 10 அடி தூரம் தள்ளியே நில்லுங்க. இது எல்லாருக்குமே நல்லது, நமக்கு மட்டும் இல்லைங்க, அந்த யானை பார்க்குறதுக்குமே அதுதான் நல்லது. ஏன்னா அந்த யானை பார்க்கணும் எவ்வளோதான் கூட இருந்தாலுமே அந்த மனிதரை காப்பாற்ற போயிட்டு தான் அவருமே உயிரிழந்துட்டாரு. நம்ம என்னதான் அந்த யானைகளை வந்து நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருந்தாலுமே அந்த யானைகள் அப்படிங்கிறது ஒரு வைல்டு அனிமல் தான். அந்த காட்டு விலங்குக்கான மரியாதையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த மரியாதையை எல்லாரும் கொடுத்தோம்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆளால் அவங்க பவுண்டரியில் இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.